ஹாய் வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் மல்லிகடை போனா. எல்லோரும் எப்படி நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. இன்றைக்கி என்ன பிஸ்னஸ் டிப்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கருப்பு கவுனி அரிசி தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து 130 ரூபாய்க்கு வாங்குறேன், 150 ரூபாய்க்கு வரையும் விற்கிறோம். நம்ம கிலோ எடுத்தால் 145 ரூபா விற்கிறேன். அதேமாதிரி வந்து லூஸில் வாங்குறாங்க 1/4 கிலோ 1/2 கிலோனா 150 ரூபா கணக்கு பண்ணி விற்கிறேன். ஸோ உங்களுக்கு யாருன்னா தேவைன்னா கூட என்கிட்ட நீங்கள் வாட்ஸ்அப்பில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன், பொருள் உங்களுக்கு கொரியர் அனுப்புகிறேன். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு விற்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப்பில் பார்த்தேன். ஆனால் கால் பண்ணால் அவங்க வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணல. ஆனால் கண்டிப்பாக இது 100 ரூபாய்க்கு விற்கல. ஏன்னா நானே ஒரு டீலர்கிட்டேருந்து வாங்குறேன். அப்போ அவர் வாங்கி ஒரு ரேட்டு வச்சு தானே நம்மளுக்கு கொடுப்பாங்க. அப்போ 100 ரூபாய்க்கு விற்கிறது சாத்தியமான ஒரு விஷயம் தான். ஆனால் வந்து நம்ம என்ன ஒன்றுனா 100 ரூபா வந்து விவசாயிகிட்டேருந்து நம்ம வாங்குறோன்னா நம்ம இன்னும் ஒரு 130 ரூபா வரை விற்கலாம். நம்ம அப்போ 130 ரூபா வந்து கஸ்டமருக்கே அது 130 ரூபாய்க்கு போய் சேரணுன்றதா என்னோட ஆசை. ஸோ இது நீங்கள் விவசாயம் என்ன பார்த்துன்னு இருக்கீங்கனாலும் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்ககிட்ட ஸ்ட்ரெயிட்டாக வாங்கிக்கிறோம் கடைக்காரங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸாக எடுத்து பண்ணலாம். விவசாயிக்கு வந்து நிறைய எங்களுக்கு வந்து மார்க்கெட் போல எங்களுக்கு வந்து ரேட்டு போக மாட்டேங்குதுன்னு சொல்கிறீங்க. ஆனால் நீங்கள் வந்து இந்தமாதிரி யூடியூப் தளத்தில் வந்து நீங்கள் உங்கள் ரேட்டை போட்டு நீங்கள் விற்றீங்கன்னா கண்டிப்பாக வந்து எல்லா கடைக்காரங்களும் கஸ்டமரும் உங்ககிட்ட வாங்கிப்பாங்க. கடைக்காரங்க ஒரு 10 கிலோக்கு மேலே வாங்கினா கடைக்காரங்களுக்கு கொடுங்க, 1 கிலோ 2 கிலோனா கஸ்டமருக்கு ஒரு ரேட் வச்சு கொடுங்க. அப்போ தான் கடைக்காரங்களும் பிழைக்க முடியும். இது என்னோட கோரிக்கை. இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.